சரி ஓகே சரி பார்த்துருமா சீரோடும் சிறப்போடும் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இப்பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் சகோதர சகோதரர்களே, அலுவலக நண்பர்களே, அருமையாக அமர்ந்திருக்கிற எனக்கு முன்னால் இந்த விளையாட்டை சிறப்பாக ஆங்கிலத்தில் உங்களுக்கு புரிவது போல ஜப்பான் நாட்டுக்கு போய் பேசிருக்கிறாங்க. அந்த ஜப்பான்ல இந்த மாதிரி பேசினா அவங்களுக்கு புரியாது. அவங்களுடைய மொழியில இங்கிலீஷ்ல அவங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படித்தான் பேசணும். ஆனா இந்த 6 முதல் 12 வரை இருக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு புரியக்கூடிய வகையில் எளிமையாக இனிமையாக கல்வியின் அருமையை சொல்லி அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரர் ஆங்கில ஆசிரியர் அவர்களே, கைக்கட்டமான பணிங்க. இந்த இந்திய அழகாக ஒருங்கிணைப்பு நடத்தப்பட்டிருக்கிற தமிழாசிரியர் பெருமக்களே, ஆங்கில ஆசிரியர் பெருமக்களே, முன்பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய வருங்கால நயன்தாராக்களே, பின்னால் அமர்ந்திருக்கக்கூடிய வருங்கால கீர்த்தி சுரேஷ்களே, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய வருங்கால கல்பனா சாரார்களே, அந்த பக்கம் இருக்கக்கூடிய அல்டிமேட் ஸ்டார் அஜித்துகள், இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு விஜய்களே, அவங்க சட்டம் மகிழ்ச்சியா இருப்பீங்க. இவங்க சொல்லும்போது இவங்க கைத்தட்டியா, இவங்க சொல்லும்போது அவங்க கைத்தட்டியா, அவங்க சொல்லும்போது இவங்க கைத்தட்டியா. இப்ப நான் ஒருத்தர் சொல்றேன் பாருங்க, ஆனந்தமே கிடைச்சிருக்கேன். இந்தியாவில் அகில அளவில் உயர்த்தி இருக்கக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாமினுடைய வாரிசு கௌதம் அவனை கூப்பிடுறாங்க. எல்லாரையும் சொன்னேன். இன்னொருத்தர் முக்கியமான கௌதம் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக என் உடன்பரவா சகோதரர் அவனை கூப்பிடுது மேடம் ஒருத்தவன. கௌதம் நம்ம மாவட்ட இது புரிய அவங்க தமிழாசிரியராக இருக்கும்போது எந்த போட்டி நடந்தாலும் எந்த விழாக்கள் அங்க நடந்தாலும் சரி அன்னைக்கு 10 மணிக்கு விழான்னா காலையில் 9 மணிக்கு கொண்டு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு விழா இருக்குமா, நீங்க என்ன செய்ய தெரியாது, எத்தனை தமிழாசிரியர் வச்சு இந்த கூட்டத்தை இந்த விழாவை சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு முதன்மை கல்வி அவர் சொன்ன உடனே அந்த விழாவிற்கு வந்து சிறப்பாக இதனை எதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அவனை அவன் கண் விடல் என்று அந்த விழாவினை சிறப்பாக தமிழாசிரியர். அதுக்கப்புறம் தலைமை ஆசிரியரா பக்கத்துல கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல பாவூர் அப்படின்ற ஒரு அந்த ஊர்ல இதே மாதிரி ஆண்டு விழா. எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக மேடை பேச்சாளராக இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசு பள்ளி ஆண்டு விழாவை அந்த மாவட்டமே பாராட்டக்கூடிய அளவிற்கு செய்து காட்ட முடியும் என்று சொன்னால் அதை செய்து காட்டிய ஒரே தலைமை ஆசிரியர் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அப்படி இந்த ஊருக்கும் உங்களுக்கும் ஒரு சிறப்பு. தமிழ் அறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் அறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தம்பி இந்த விழுப்புரம் நடத்தும்போது புதவழி பேரெல்லாம் சொல்லிட்டே வந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் ஒருத்தம் நான் ஒருத்தம் யாராங்க ஏன் பேர் சொல்ல விட்டா எனக்கு சந்தோஷம் இல்லை, வருத்தம் தான். ஏன் தெரியுமா, அவங்க எல்லாம் வயசான ஆளுங்க. என்னையும் வயசான ஆகிட்டான் போயிருக்காங்க. ஆனாலும் அவர்களுடைய வரிசையில என்ன சேர்த்து சொன்ன ஒரே பள்ளி நம்முடைய அண்ணா கிராமம் இந்த பள்ளி மட்டும். எங்க பாப்பா பாடும்போது நம்முடைய தமிழாசிரியர் சொன்னாங்க, அவங்க கலை திருவிழாவில் மாநில அளவில் 2ஆம் இடம் வந்தாங்க அப்படின்னு. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம தமிழாசிரியர் அம்மா அவர்கள் நாங்க விளைக்கால் நிறுத்தும் பணியில சேர்ந்து 20 ஆண்டுகள் விளைக்கால் பெற்றிருக்கிறோம். அதுமாதிரி இங்க இருக்கக்கூடிய தமிழாசிரியர் அன்பு சகோதரர் வெங்கடாஜலபுரிவார்கள் 1996 நாங்க வேலை இல்லாமல் இருந்தப்போ ஸ்ரீரங்கம் கோயில்ல தமிழ் புலவர் இன்டர்வியூ நேர்முக தேர்வு அங்க சந்திச்சோம். அங்கிலிருந்து இன்று வரை
ஒருத்தர் மட்டும்தான் பேரறிஞர்னு சொல்லுவோம். யாரு பேரறிஞர்? அண்ணா. அறிஞர் சொன்னாங்க. தம்பிக்கு ஒரு கைத்த போடுங்க. ஒருத்தர் மட்டும்தான் பேரறிஞர் அண்ணான்னு சொல்லுவோம். அந்த அண்ணா கிராமம் என்ற இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய நீங்கள் எல்லோருமே விரைவில் பேரறிஞராக வரக்கூடிய எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதே போல என்னுடன் நம்ம பள்ளிக்கு அண்ணாவோட பள்ளிக்கு போறேன்னு சொன்னவர்கள் நானும் வரேன் சார் தென்னையும் போட்டு போங்கன்னு சொல்லி அவங்க பள்ளிக்கு வந்து அவங்க அழைச்சிட்டு வந்தோம். சட்டமன்ற பேச்சாளர் சிறந்த பாடகர் திருமதி கவிதா அவர்கள் வருகை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருமையான எல்லாருமே வணங்குறோம். நான் இதை பார்த்த இந்த கலைநிகழ்ச்சியெல்லாம் பார்த்தப்ப ஒண்ணு தெரிஞ்சுட்டேன். என்னன்னா பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் போது அப்படித்தானே அந்த பாப்பா பாடினப்ப எல்லாருமே ரொம்ப உற்சாகமா பேசுறீங்க. பாட்டு பிடிக்கும். பாடல் பிடிக்காம யாருமே எடுக்க முடியாது. அம்மா கூட பேசும்போது இடையில பூக்கும் வாசல் பாடல் சொன்னாங்க. அது மாதிரி நான் எட்டு வந்த நாடகங்கள் பாடல் சொன்னாங்க. ரசிக்கிறீங்க. உங்க பாட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக ஒரு சின்ன டெஸ்ட் நான் வைக்க போறேன். ஒரு வழியை நான் பாட போறேன். அடுத்த வழியை நீங்க பாடணும். சரியா? ஒரு வழியை நான் பாடுறேன். அடுத்த வழி நீங்க பாடணும். ஆனமாண்டோமா சித்தி சில்லாடி ஆயுத பியூட்டி உண்மையிலே எல்லாம் கைத்தட்டு போய் அதே மாதிரி இன்னொரு பத்து எண்ணியாங்கு எழுந்தவர் அங்கோதான் என்ன பண்றா இந்த பாட்டு இந்த திருக்குறள் தம்பி இப்ப தெரியுதா? எதை தெரிஞ்சு வச்சுக்கணுமோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கல. தேவையில்லாததெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சித்தி சீவாதிக்கு மாற்றப்படணும். ஆயுதம் பெற்ற அழகு மாற்றப்படப்படும். ஆனா இன்னொரு திறமை அது இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையை எதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டுமோ அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அழகா ரசிக்கிறீங்க. நானும் தமிழாசிரியர் அம்மாவோட நிறைய பயணிச்சிருக்கிறோம். இந்த பள்ளியில கம்பராமாயணம் நடத்துறோம். கம்பராமாயணம் வெகுமுறைய கம்பராமாயணம் எழுதி போட்டு திரும்ப இந்த பக்கம் திரும்ப ஆரம்பிச்சாங்க தமிழக அம்மா. கம்பராமாயணம் எழுதி போட்டு கம்பராமாயணத்தை ராவணன் ஒரு திறக்கம். ராவணனுக்கு 10 தலை அப்படின்னு ஒரு பேர் வந்துருச்சு சார். எத்தனை தலை? 10 தலைடாங்க சார். ஒரு சஞ்சாரமா என்னடா கேட்கிறேன். இந்த 10 தலையும் இந்த வாட்டுக்கா இருந்ததா இல்ல அடுத்த பானை எடுக்கிற மாதிரி இந்த வாட்டுக்கா இருந்ததா? நான் என்ன தமிழாசிரியர் நடத்தும்போது அவன் கேட்கலாமா? ஆனா அவன் கேட்கலாம் பதில் சொல்லி ஆகும். அன்னைக்கு முதல்ல தொலைக்காட்சியில பார்த்தேன். இந்த தலைவலி விளம்பரத்துக்கு ராவணன் வந்தார். 2 பம் அந்த தலை வந்து பண்ற ராவணனுக்கு இந்த வாட்டில் 5 தலை இப்படி ஒரு 4 தலை 10 தலை. நான் அதை பார்த்துன்னு சொல்லிட்டேன். இப்படி தானே இருப்பது. இங்க 5 இங்க 4 நினைப்புற ஒண்ணு. அதுலதான் சார் சந்தேகம். அதுல சந்தேகம் தூங்கும் போது எப்படி சார் குழந்தை கொடுப்பா நட்டமா பத்தி என்ன வச்சுருவாங்க. எந்த தமிழை பத்தி கேட்கல. அவன் கேட்டுக்கான்னு சொல்ல முடியல. நாளைக்கு வந்து சொல்றாங்க வந்துட்டேன். அவன் என்ன பண்ணிட்டான்? அடுத்து இந்த பெண் அடிச்சு இடைவேளை அவன் பக்கத்து போய் சொல்லிட்டாங்க. நவஜீவன் சார் வருவாரு. ராவணனுக்கு 10 தலைன்னு சொல்லுவாரு. இப்படி இருந்ததா இப்படி இருந்ததான்னு கேளுக்கிறாங்க. நான் அடுத்து 3வது பாடலை போய் பணி எடுக்க போறேன். ராவணனுக்கு 10 தலைன்னு ஒருத்தர் எந்திரிச்சான். இவன் வைத்த கலந்து வைப்போம். என்னடா 10 தலை இப்படி இருந்ததா இல்ல அழுது பண்ண மாதிரி அடிச்சிருந்தா? நான் தான் முதல்ல இந்த வார்த்தைன்னு சொல்றேன். இப்ப இப்படித்தாண்டா இருந்தது. எந்த நாள் இருக்கிற மாதிரி உச்சி வரைக்கும் இருந்தவராங்க. அதனாலதான் சந்தேகம் தான். அதுல என்னடா சந்தேகம்? 10வது தலைக்கு சனி பிடிச்சா எப்படி துறப்பாங்க? இப்ப இதெல்லாம் பதில் சொல்ல முடியாத ஒரு தம்பி. ஆனா ஆசிரியர் நடத்தும் போது இந்த மாதிரி கேள்வி கேட்கிறீங்க. ஆனா அறிவுபூர்வமா கேட்கணும். ஒருத்தர் கேட்பான். இதே மாதிரி 7 வயசுல ஒருத்தர் கேட்டான். என்ன தெரியுமா? ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறான். 7 வயசு பையன் படிக்கும்போது என்ன எழுதிருக்குன்னா அந்த புத்தகத்துல ஓதாமல் ஒருநாளும் இருக்க வேண்டாம். ஒருவரையும் சொல்ல வேண்டாம். மாதாவை ஒருநாளும் மறக்க வேண்டாம். வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். இப்படியே எடுத்து படிச்சுட்டே வர்றான். எடுத்து கீழே வச்சுட்டான்.
என்ன என்ன வச்சேன் இல்லைன்னா இது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு எதிர்மறையா இருக்கு. அது என்ன செய்யணும்? ஏன் வேண்டும் வேண்டும்னு நேர்மறையா எழுதக்கூடாது. அவங்க அண்ணன் சொல்றாரு சபாபதிங்கிறவரு, இல்லடா தம்பி அவங்க யாரும் இப்படித்தான் வேதனை எழுதிக்கலாம். ஓதாமல் ஓதாமல் இருக்க வேண்டாம், ஒருவரையும் கொள்ளாமல் சொல்ல வேண்டாம் எழுதிக்கும். இல்ல வேண்டும் வேண்டும்னா நீ என்ன எழுதலான்னு சொல்லிட்டு போயிட்டாரு கோவமா. இந்த பையன் ஒரு பேப்பர் எடுத்தான், பேனாவை எடுத்தான், இதை எழுதலாம். என்னுடைய நினைவுக்கு மலையோட நினைக்கின்ற உத்தமர்கள் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலையாமல் வேண்டும். பெருமதிய நினைவுகளை பேச வேண்டும், பெருமை பேசாது இருக்க வேண்டும். மனித பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், முறை மனமாக இருக்க வேண்டும். மனித ஒன்றும் மின்கதலை நிதி ஒன்றும் நோயப்ப வாழ்வினால் வாழ வேண்டும். பருமதி சென்னையில் கண்ட கொப்பத்தோருடன் கலந்தோடு கண்டவையிலே தன்முக புரியமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்று பாடிய அந்த ஏழுமணிந்த சிறுவன் வேற யாரும் இல்ல, வளையாளில் வளர்ந்து மறைந்த வள்ளலார் என்கிற ராமலிங்க அடிகள் தான் இந்த பாடலை இவ்வளவு சிறப்பா எழுதினவர். என்ன செய்யணும்? யோசிக்கல, நேர்மறையா யோசிக்கணும். ஆனா யோசிக்க மாட்டானா நீங்க பசங்க. இப்ப இதெல்லாம் என்ன பசங்களுக்கு போய் சேரல. இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு அவன் தயாரா இல்லை. அவன் எப்படி யோசிக்கிறான் பாருங்க. முன்னால என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன். ராத்திரி 7 மணி வண்டியை பையன் எடுத்துட்டு காலிங் அடிக்கிறேன். என் தங்கச்சி பையன் உழவா வெளியில, மாமா உழவாமா. என் தங்கச்சி உள்ள வந்து பார்த்துட்டு, என் அண்ணன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இவன் மாமா உள்ளவாங்க மரியாதையா கூப்பிடலாம். மாமா வந்தோட மாமா மரியாதையா உள்ள வரணும். நம்ம என்ன சொல்றோம், அவன் எப்படி அவன் ஓத்துக்கிறாங்கிறதா பிரச்சனையா இன்னைக்கு. ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு குழந்தை எப்படி வளர வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு சொன்ன மொழின்னு சொன்னா அது நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழி தான். ஒன்னே ஒன்று சொல்ல பாருங்க, நான் இப்ப கேட்டுட்டே வரேன், அதுக்கெல்லாம் எதிர்த்து சொல்லுங்க. மொழி உயிர் உள்ளவற்றை மட்டுமல்ல, உயிர் இல்லாதவையும் உயிரற்ற பொருட்களையும் மதிக்க வேண்டும் என்று சொன்னது உலகத்திலே நம்முடைய தாய்மொழியான தமிழ்மொழி மட்டும்தான். நான் இப்ப சொல்லி காட்டா பாருங்க. நான் சொல்ற சொல்லுக்கு எதிர்த்து சொல்லுவோம். சரியா? மேடு, இரவு, உயர்ந்தவன், கிழவன், தலைவன், உயர்வு, உயர்வு, தாழ்வு. அதான வரணும். மேடுனா பள்ளம், இரவுன்னா பகல், தலைவன்னா தலைவி, உயர்வுன்னா தாழ்வுன்னு வரணும். அப்ப உயர்நிலை என்ன வரணும்? தாழ்நிலை வருமா? தாழ்நிலைன்னு சொல்லல பாரு. உயர்நிலைன்னா உயிர் உள்ள பொருட்கள், அதெல்லாம் உயர்வா சொல்றோம். உயிர் அல்லாத பொருட்களை இப்படிதான் உயிரற்ற பொருள். பாட்டில், இது பையி, பேனா, மோதிரம் உயிர் அல்லாத பொருள். இப்ப இதெல்லாம் தாழ்நிலைன்னு சொல்லல. என்னன்னு சொல்றாங்க தெரியுமா? உயர்நிலை அல்குது அல்திணை, அகுது அல்திணை அல்திணை. உயர்நிலை அது அல்லாத திணை. உயிரற்ற பொருள்களுக்கு கூட தாழ்வு என்று அதற்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று சொன்ன ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழியான தாய்மொழி. அதற்கு எல்லாம் ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கிறாங்க. அதெல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த நம்முடைய தாய்மொழின்னு சொல்லுவாங்க. தொண்டு நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திட சூழ்கலை வாழங்களும் இவர் எங்கு பிறந்தவர் எங்குவராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் மொழியை மிகவும் சிறப்பாக சொன்னார். எல்லா மொழியும் எப்ப பிறந்தது கண்டுபிடிச்சிடலாமா? இப்ப ஒரு செங்கல் கிடக்கு, பூமியில ஒரு 300 அடி தோன்றாங்க, தொல்லியல் துறையில தான் அங்க ஒரு கல் கிடைக்குது, ஒரு பாறை ஓடு கிடைக்குது. அது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். ஆனால் நம்ம தாய்மொழியை மட்டும் இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றப்பட்டதுன்னு யாராலுமே சொல்ல முடியாது என்று பாரதி சொல்றாருன்னா அந்த அளவுக்கு உயர்வான மொழி நம்முடைய தாய்மொழின்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா? தாயையும் மொழியையும் ஒன்றாக பார்த்தவன் நம்முடைய தமிழன். தாய் எந்த அளவுக்கு உயர்வானவங்க நம்ம பார்க்கிறோம். அதே போல மொழியும் அந்த அளவுக்கு உயர்வான மொழி. இப்ப மொழியில 3 இருக்கு. ழகரம், சிறப்பு ழகரம் ஒரு தெரியுமா? சிறப்பு ழகரம்னா தமிழ் சொல்றோம்ல, வாழைப்பழம் சொல்றோம்ல, அதுதான். இப்ப நிறைய பேர் நம்ம மாவட்டத்துல தான் வாழைப்பழத்தை வாழைப்பழம் சொல்லுவோம். சேலம் பக்கம் போனோம்னா அது வாழைப்பழம்.
இதுல மதுரை பக்கம் போனா வாழைப்பழம். என்ன பழம்? ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் ஒரு பையனுக்கு தமிழாசிரியர் பாடம் எடுக்கிறாங்க. வாழைப்பழம் வழிக்கு கீழே விழுந்தான். அந்த பையன் இருந்துச்சு வாழைப்பழம் வழிக்கு கீழே விழுந்தான். வாழைப்பழம் 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 அவன் வாழைப்பழம். ஆசிரியர் கருப்பாயிட்டார். நாளைக்கு உங்க அப்பா கூப்பிடுவாங்க. நான் வாழைப்பழம் வாழைப்பழங்கிற அப்பா கூப்பிடுவாரு. அடுத்த நாள் அவங்க அப்பா இருக்காரு. ஏன் சார் கூப்பிட்டு சொன்னீங்க? ஏங்க வாழைப்பழம்னு சொல்றாங்க, உங்க பையன் வாழைப்பழம்னா எப்படி உங்களுக்கு தமிழ் வழங்கும்? அதுக்கு அவர் சொன்னார் பாருங்க, கோச்சிக்காதீங்க சார், அதுதான் இந்த பயண வழக்கம். பழக்க வழக்கம். ஆனா உலகில் உள்ள மொழிகளிலேயே சிறப்பான அந்த ழா, இந்த ழாவை உச்சரிக்கிறதுக்குன்னு தமிழ்ல குழந்தைகள்லாம் இருக்குல்ல, நீங்க எல்லாம் இருக்கீங்க, சின்ன பிள்ளைங்க குழந்தைகளுக்கு சரியா வாய் புரியாது, பேச்சு வராது. இந்த பேச்சு சரளமா வரணுங்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் நாட்டுப்புற பாடல்களின் மூலமாக கூட மொழி பயிற்சியை கொடுத்தவர் நம்முடைய தமிழர். ஒரு பாடல் சொல்ல பாருங்க, சின்ன பிள்ளைங்க விளையாடும் போது பாட பாட்டு, 1 1 2 தான் 2 3 5 தான் 5 5 10 தான் வரக்கா புஞ்சி தான் ஆயா போட்ட வெத்தல பாக்கில்லாம பத்தல புகையில்லாம சுத்தல புரிஞ்சுக்கிட்டா தப்பு இல்ல, ஒன்னாங்கல்ல எடுத்து போட்டுக்க அடிமுத்தமா ஒட்டியான செஞ்சு போட்டுக்க, ஒன்னாங்கல்ல எடுத்து போட்டுக்க அடிமுத்தமா ஒட்டியான செஞ்சு போட்டுக்க, ஈரியாம் பிறந்தையா ஈய காசு ரெண்டையா ராமநாதன் கொண்டையா ஆட்டுக்களா சந்தையா கண்டு முத்தல கண்டுதான் தாமரப்பூ செண்டுதான் அத்தை பெற்ற அரளி பொண்ணையானும் பொண்ணு ரெண்டுதான், ரெண்டாங்கல்ல எடுத்து போட்டுக்க அடிமுத்தம்மா ரத்தன கம்பளம் செஞ்சு போட்டுக்க, ரெண்டாங்கல்ல எடுத்து போட்டுக்க அடிமுத்தம்மா ரத்தன கம்பளம் செஞ்சு போட்டுக்க. இப்படியே 2 3 4 100 கல்லு வரைக்கும் பாடிட்டே போலாம். நாட்டுப்புற பாடலை தமிழை இந்த உலகத்திற்கு சொன்ன பாடல், வாய் நல்லா புரியணும்னு. இதே நாட்டுப்புற பாடல மட்டும்தான் இந்த அழகர் அவருக்கு சிறப்பு இருக்குன்னா திரைப்படத்திலேயே கொண்டு வந்து வச்சார் கவிஞர் வாலின்னு இருக்கார். அழகாக கொண்டு வந்து திரைப்படத்தில் வச்சாங்க. அப்பதான் திரைப்படம் என்பது மக்களுக்கு நல்ல கருத்தை சொல்வதற்காகவே நம்ம படங்கள். அதுல ஒரு பாடல் போட்டிருப்பார் கவிஞர் வாலி, நீங்களும் கேட்டிருப்பீங்க. அதை திரும்ப ரீமிக்ஸ் கூட பண்ணி போட்டோம். அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல். கேட்டீங்களா பாட்டு? யாரா கேட்டீங்க? கை தூக்க. இவ்வளவு பேர் கேட்டு மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எத்தனை லா எத்தனை லா எத்தனை லா பாருங்க. அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மடல் இந்த சின்னலா, மெல்ல மொழிவது உறவெனும் குரல் தெரியலாம். இப்படி போட்டு பிள்ளைங்களுக்கு உச்சரிப்பு வரணும்னு செஞ்சது திரைப்படத்துறை. இன்னைக்கு வரக்கூடிய பாடலாம் நீங்க கேட்டுட்டு தான் இருக்கீங்க, தெரியும். அலமத்தி ஹபீபு அலமத்தி மத்தி வந்தால் அலமத்தி ஹபீபு மலமத்தி பித்தாத்தே மலமத்தி பித்தாத்தே. இது என்னன்னு நான் அவங்ககிட்ட கேட்டேன். இந்த பாட்டு எழுதுனால இது என்ன மொழியானா எந்த மொழியும் கிடையாது, சொந்த மொழி நானே போட்டு எழுதுறது. அழகிய தமிழ் மகள் இவள் எவ்வளவு அழகா இருக்கு கேட்கறதுக்கு. அலமத்தி ஹபீபோனா போனவன் கொட்டை விட்ட மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் கேட்டு இன்றைய இளைய சமுதாயம் இன்றைக்கு வீணா போய் கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான், நல்ல தமிழை ரசிக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட இலக்கிய மன்றங்களில் அமைத்து உங்களுக்கு அழகான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் மீண்டும் ஒரு நல்ல கைத்தட்டல் ஓட்டு. எனக்கு இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க எல்லாருமே. பள்ளிக்கூடத்தில் பாட நேரத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். ஏன் இன்னைக்கு சந்தோஷம் கேட்டேன், பாட நேரத்தில் எல்லாம் வெளியே உட்கார்ந்து இருக்கிறோம். இல்ல கொரோனா வந்து பாருங்க, இந்த கொரோனா சமயத்துல 2.5 வருஷம் லீவ் விட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கு. இல்லப்பா எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க எல்லாரும். 8 வருஷம் என்கிட்ட படிச்ச பையன் படிச்சிட்டு இருக்கான். நான் போய் கடத்தல போறாங்க. கொரோனா கடை திறந்த பிறகு கடையெல்லாம் கொஞ்சம் திறந்து விட்டோம். அப்ப போய் நிக்கிறோம், பக்கத்துல 2 பேர் பேசிக்கிறோம். இவரை எங்கேயே பார்த்த மாதிரி இல்ல. 2.5 வருஷத்துல மறந்து விட்டான் கொரோனா. கொரோனா முடிஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போற உள்ள எவ்வளவு சந்தோஷமா
நானும் எங்க தலைமை ஆசிரியர்கள் சந்தோஷமா நிக்கிறோம். ஆஹா, பசங்க எல்லாம் மொத்தத்துல வரோம். ஏன்னா 2 வருஷம் பசங்க முறைக்கே பார்க்கல. அவ்வளவு சந்தோஷமா வரான்னு உள்ள வந்துட்டு நான் பாக்கலாம். அவனும் மகிழ்ச்சியா வருவான்னு 2 பேரும் வந்து எங்க 2 பேரும் முறைச்சு பார்த்துட்டு போறாங்க. பள்ளிக்கூடம் திறந்தாங்கன்னா படுப்பாங்க. ஆனா தமிழை எந்த அளவிற்கு உங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டுமோ அந்த அளவிற்கு தமிழை கொண்டு சேர்ப்பது பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் சொன்னது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். வார்த்தையில பார்த்தாலே எரிச்சலா இருக்கும். ஏன் தெரியுமா? நாங்களா இருக்கிறப்ப அப்படி இல்லை. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு மஞ்ச பையா 6வது 5வது படிக்கும்போது மஞ்ச பை ஒண்ணு கொடுப்பாங்க. ஜவுளியா இருக்கா துணி வைக்கிற பை. அதெல்லாம் எங்களுக்கு ஸ்கூல் பேக், அதெல்லாம் ஸ்லேட்டு, அதெல்லாம் புத்தகம், ஒரு அட்டை ஒண்ணு கொடுப்பாங்க. அதை போட்டு தோலை மாட்டிட்டு நடந்து சந்தோஷமா வருவோம் பள்ளிக்கூடத்துக்கு. எழுதாம கணக்காட்டியார் வருவார். கணக்காட்டியார் பார்த்தாலே சைக்கிள் வருவார். அப்படி நாங்க 4 பசங்க நடந்து போவோம். கணக்காட்டியார் பார்த்தா கணக்காட்டியார் வரா, நானும் ஆளுக்கு ஒரு பக்கம் சந்தனம் வந்து ஓடிடுவோம். அவ்வளவு பயம். இன்னைக்கு நாங்க வாத்தியார் 4-5 பேர் போறாரு, பசங்க 4-5 போறாங்க. ஐயோ பசங்க வாத்தியார் சந்திரன் கொண்டு வர்றாரு. என்னன்னா எங்களை பார்த்தா எதிரி மாதிரி பாக்குறீங்க. என்ன காரணம் தெரியுமா? இந்த உலகத்திலேயே பசங்க ஒரு சில நம்மள நாங்கெல்லாம் வெள்ளி படிக்கிறோம். நம்ம பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களாம் தங்கம், வைரம், வைடோரியம், மாணிக்கம் உட்காந்துருக்கு. அதுக்கு எங்க அம்மா வந்த உடனே சொன்னாங்க, பாருங்க உங்களை இவ்வளவு அமைதியா நான் பார்த்ததே இல்ல. அந்த அளவுக்கு நல்ல பிள்ளைங்க. அதனால உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் உங்களுக்காக. பிள்ளைங்களுக்கு ஏன் எங்களை எதிரி மாதிரி பாக்குறீங்க தெரியுமா? படி படி படின்னு சொல்றது உலகத்திலேயே நாங்க தெரியுமா? இப்ப அப்பா அம்மா கூட சொல்றது, அப்பா அம்மா சொல்றது யாரும் கேட்கறாங்க. இந்த வாரானா என்ன செய்வேன். ஒரு 6வது படிக்கும் போது சின்ன பிள்ளையா இருக்கும். 5வது படிக்கும் போது அப்பா கூப்பிட்டாருன்னா ரமேஷே அப்பா கூடி அப்பா என்ன பார்த்து எதுக்குப்பா கூப்பிட்டாருவோம். எத்தனை படிக்கும் போது? 5வது 6வது படிக்கும் போது. அதுவே ஒரு 10வது 11வது 12வது போறான்னு வச்சுக்க, அதே அப்பா அதே ரமேஷ் அங்க வெளியே உட்காந்துருப்பான். ஃப்ரெண்டு கூட பேசிட்டு அப்பா உள்ள உட்காந்துருப்பாரு. ரமேஷ் 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 3 படம் உனக்கு கேட்கும். நேரம் அப்பா என்ன வர மாட்டான். எந்திரிச்சு உள்ள சமைக்கிற அம்மா கிட்ட போய் எதுக்கு அந்த ஆள் கத்திங்க. இது எத்தனாவது? உங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. ஆனா கல்வியினுடைய அருமை, படிப்பின் அருமை இப்ப உங்களுக்கு தெரியாது. படிப்பு எப்படிப்பட்ட தெரியுமா தம்பி? ஓதிய கல்வி உயர்வினை நடக்கும், ஜாதியை உயர்வு தாழ்வினை போக்கும், குடிக்கு உயர்வாக்கும், கொடுமைகள் போக்கும், பிடித்துள்ள தேவனை பிடியினை குறைக்கும், படிவு செய்திட பார்ப்பார் தமக்கிடம் இல்லாத ஒழிக்கும், இன்பம் பயக்கும் ஆழ கல்வி அவல கடலை கடத்தற்கு ஒரு மன கனவு மாமை என்று கவிஞர் முடியரசன் பாடினார் அப்படின்னு சொன்னா எல்லாம் முடிச்சு இவருக்கு தெரியாது. ஏன்னா கவிதைலாம் சொன்னோம்னா கேட்கற மாதிரி இல்லை.